24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th டே அப்படின்ற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2014 வந்திருக்கு. பிரித்திவிராஜ் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. சும்மா அலட்டிக்காம செம்மையா பண்ணிருப்பாரு. ஹீரோ கார்ல தெரியாம ஒரு பைக் மேல அடிச்சிடறாரு. பைக்ல 2 பேர் கீழே விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் வர்ற சம்பவங்கள் எல்லாம் சஸ்பென்ஸா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பாரை காமிக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் பார்ட்டியை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் டேவிட் ஆப்ரஹாம். இவர் ஒரு IPS ஆபீசர். அவரோட மைண்ட் வைஸ்ல லைஃப்னா எல்லாமே இருக்கணும், நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணிக்கணும், சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்மளே ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டே ஜீப்ல வீட்டுக்கு போறாரு. அப்ப தெரியாம ஒரு பைக்ல மோதிடுறாரு. பைக்ல 2 பேர் கீழே விழுந்துடுறாங்க. இறங்கி பாக்குறாரு. பைக் ஓட்டுனவருக்கு அவ்வளவு காயம் இல்ல, பின்னாடி உட்கார்ந்தவருக்கு தான் நல்லா காயம் பட்டிருக்கு. பைக் ஓட்டுனவரோட பேர் ஷான், பின்னாடி உட்கார்ந்திருந்தவரோட பேர் வினு. சாரி தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. வினுவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. வெளியில ஹீரோவும் ஷானும் உட்கார்ந்துருக்காங்க. ஷான் பரபரப்பா இருக்காரு. ஹீரோ அவர்கிட்ட என்னாச்சு சார், ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவரும் சொல்றாரு. 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நர்ஸ் அங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தவரை காணாமன்னு சொல்றாங்க. உடனே ஷான் கால் பண்றாரு. உள்ள போய் தேடி பாக்குறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. என்ன சார் ஆச்சு, ஏன் உங்க ஃப்ரெண்ட் சொல்லாம போயிட்டாங்கன்னு கேக்குறாரு. சார் ஒரு இடத்துல தேடி பார்க்கணும், அந்த இடத்துல என்ன டிராப் பண்ணுங்கன்னு ஷான் சொல்றாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஷான் அங்க போய் விசாரிக்கிறாரு. இதெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. சார் நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், இப்ப லீவ்ல இருக்கேன், எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னை வீட்டுல டிராப் பண்ணுங்கன்னு ஷான் சொல்றாரு. அவரும் டிராப் பண்ணிட்டு மறுபடியும் பாருக்கு வர்றாரு. அப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க வராரு. அவர் சில விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ கிளம்பும் போது ஜீப்புக்குள்ள வினுவோட பர்ஸ் கிடைக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அடுத்து வினுவை காமிக்கிறாங்க. சோகமா லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. இவர் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போனவர். இவர் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு பெரிய ஃபால்ஸ்ல இருந்து குதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில வினுவோட பர்ஸை கொடுக்கலாம்னு நினைச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு அவரோட வீட்டுக்கு வராரு. அங்க வினு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தகவல் தெரிய வருது. நேத்து ஷான் கிட்ட பேசும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா, அப்ப ஏன் வினு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு யோசிக்கிறாரு. சரி ஷான் கிட்ட அந்த பர்ஸை கொடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைச்சு அவரோட வீட்டுக்கு வராரு. அங்க பூந்தொட்டியெல்லாம் உடஞ்சு கிடக்குது. அவரோட வீட்டு கதவை தட்டுறாரு. ஷான் கதவை திறக்கிறாரு. தலையில நல்ல காயம் பட்டிருக்கு. நான் ஒரு போலீஸ் ஆபீசர், எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லலாம்னு நேத்தே சொன்னேன், வீடு ஏன் இப்படி கிடக்குது, தலையில என்ன காயம், உன் ஃப்ரெண்டு வினு தற்கொலை பண்ணிக்கிட்டா, அதுவாவது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஷான் அதிர்ச்சி ஆகுறாரு. நீங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, என்னன்னு சொன்னாதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஷான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு பேரு சிரில். சிரிலோட அப்பாவுக்கு சொந்தமா டீ ஃபேக்டரியும் தேயிலை தோட்டமும் இருக்கு. ஆனா அவர் இப்போ உயிரோடு இல்ல. சிரில் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து எபி, அனாதை இல்லத்துல வளர்ந்தவர், எப்பவுமே பிராக்டிக்கலா யோசிப்பாரு. அடுத்து வினு. வினுவோட குடும்பத்துல அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அப்பா இறந்து போயிட்டாரு. இவர் இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஷானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஷானோட மாமாவுக்கு 55வது பிறந்த நாளை கொண்டாட சர்ப்ரைஸா ஒரு பார்ட்டி ரெடி பண்றாங்க. ஆனா அவர் இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படியே இந்த சீன் காமெடியா போகுது. அடுத்து ஜெசி. இவங்களும் எபி வளர்ந்த அதே அனாதை இல்லத்துல தான் வளர்ந்துருப்பாங்க. வினுவும் ஜெசியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து டூர் போகும்போதுதான் இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வருது. ஒரு நாள் எல்லாரும் வினுவோட ப்ரௌசிங் சென்டர்ல உட்காந்து ஜாலியா தண்ணி அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. எபியும் ஷானும் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வினு சிரில் கிட்ட கிளீன் பண்ணிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. அடுத்து சிரில் கிளீன் பண்ணிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி வராரு. மறுநாள் காலையில வினுவுக்கு ஒரு கால் வருது. இவரோட ப்ரௌசிங் சென்டர்ல கள்ள நோட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. வினுவும் ஒன்னும் புரியாம பதட்டமா இருக்காரு. போலீஸ் தேடிட்டு எந்த பணமும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இந்த விஷயத்த ஷான் கிட்டையும் எபி கிட்டையும் சொல்றாரு. எபியும் அதுதான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அடுத்த சீன்ல வினு வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கரண்ட் போகுது. தங்கச்சி சத்தம் போடுற சவுண்டு கேட்டு அந்த இடத்துக்கு போறாரு. சில பேர் அவரோட தலையில கட்டை வச்சு அடிக்கிறாங்க. முழிச்சு பார்க்கும்போது சார்லின்னு ஒருத்தன் பணம் எங்கேன்னு வினு கிட்ட கேக்குறான். மொத்தம் 1.25 கோடி. இது யாரோட பணம் தெரியுமா? கிறிஸ்டோபரோட பணம். உனக்கு 1.5 நாள் டைம் தரேன், என்னோட பணம் எனக்கு வேணும், அப்படி வரலைன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. வினுவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நடந்த எல்லா விஷயத்தையும் ஷான் கிட்டையும் எபி கிட்டையும் சொல்றான். அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. என்ன பண்ணோம், ஏன் உங்ககிட்ட பணத்தை கேட்கறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷான் அவங்க கிட்ட கிறிஸ்டோபரை பத்தி எனக்கு தெரியும் சொல்றாரு. அவர் ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அன்வர்னு ஒருத்தன் கிறிஸ்டோபர் பத்தின நியூஸ எங்க பத்திரிகை ஆபீஸ்ல கொடுத்தான்.
3 நாளைக்கு அப்புறம் கிறிஸ்டோவோட ஆளுங்க அவனை கொன்னுட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஆளுன்னு சொல்றாரு. அங்க சிறில் பதட்டமா வந்து அந்த பணத்தை தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு எபியும் ஷானும் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வினு கீழே ஜெசி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. சிறில் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பேக்ல பணம் இருக்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் சிறிலும் வினுவும் கிளம்பி போறாங்க. சிறில் மட்டும் நைட்டு ப்ரௌசிங் சென்டருக்கு வந்து பணத்தை எடுக்கிறாரு. நடந்த சம்பவத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. பணத்தை எங்கடா வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. டீ ஃபேக்டரிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. உடனே போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வரலாம்னு வினு சொல்றான். இப்ப போலீஸ் செக்கிங் அதிகமா இருக்கும், போனா மாட்டிக்கிடுவோம், காலையில போய் பணத்தை எடுத்துக்கிறோம்னு ஷான் சொல்றாரு. எல்லாம் சரின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில சிறிலும் ஃப்ரெண்ட்ஸும் டீ ஃபேக்டரிக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல பேக் இருக்கு. சிறில் அதை திறந்து பாக்குறாரு. ஆனா பணம் எதுவும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. எங்கடா பணம்னு எபி கேக்குறான். அந்த பணம் எங்க போச்சுன்னே தெரியல, ஆனா நான் இங்க வைக்கும்போது அந்த பேக்ல பணம் இருந்துச்சுன்னு சிறில் சொல்றாரு. அந்த பணம் எங்க போச்சுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பேசாம போலீஸ்ல புகார் கொடுத்துடலாம்னு வினு சொல்றாரு. உனக்கு என்ன பைத்தியமா, கிறிஸ்டோபரை பத்தி தான் தெரியும்ல, குற்றாலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு லாட்ஜ் இருக்கு, கொஞ்ச நாள் அங்க போய் தங்கிக்கலாம்னு எபி சொல்றாரு. இங்க வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான்னா சிறிலை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பான். அதனால நானும் சிறிலும் முதல்ல கிளம்பி போறோம். நீங்க 2 பேரும் அடுத்து கிளம்பி வாங்க, லாட்ஜில் மீட் பண்ணுவோம். வினுவோட அம்மாவையும் தங்கச்சியும் ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைப்போம். ஜெஸியை பார்த்து நான் பேசிக்கிறேன்னு எபி சொல்றாரு. அதே மாதிரி நைட்டு வினுவும் ஷானும் கிளம்பி போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு கார் அவங்க வந்த கார் மேல இடிக்குது. பின்னாடி வந்த கார்ல சார்லி தான் இருக்கிறாரு. என்னடா பணத்தை கொடுக்காம எங்க தப்பிச்சு போறீங்கன்னு சார்லி அவங்கள அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஷான் சார்லியை பிடிச்சுக்கிட்டு வினுவை தப்பிச்சு போக சொல்றாரு. வினு ஒரு பக்கமா தப்பிச்சு போறாரு. ஷான் தப்பிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஆத்துல குதிச்சு வேற பக்கமா தப்பிச்சு போறாரு. அதுக்கப்புறம் வினு எங்க போனான்னு தெரியல. நேத்து நைட்டு தான் நான் வினுவை பார்த்தேன்னு நடந்த சம்பவத்தை எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பாக்குறாரு. அவருக்கு ஏதோ தோணுது. மறுநாள் காலையில எபியும் ஜெஸியும் வளர்ந்த அனாதை இல்லத்துக்கு வராரு. அங்க இருக்கிற சிஸ்டர் கிட்ட நான் யூனிவர்சிட்டி காலேஜ்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் எபிய பாக்கணும்னு சொல்றாரு. அவன் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டான். எபிக்கும் ஜெஸிக்கும் கல்யாணமாகி கிளம்பி போயிட்டாங்கன்னு சிஸ்டர் சொல்றாங்க. என்னது எபிக்கும் ஜெஸிக்குமான்னு கேக்குறாரு. எங்களாலே நம்ப முடியல, அவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வெளியில தான் தங்கிட்டு இருந்தாங்க. போன வாரம் எபி வந்து நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போனான்னு சொல்றாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண நம்பர் எதுவும் கொடுத்தாங்களான்னு கேக்குறாரு. எதுவும் கொடுக்கலன்னு சிஸ்டர் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, காலேஜ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதனாலதான் எபிய பார்க்க வந்தேன். சப்போஸ் அவன் இங்க வந்தானா காலேஜுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அடுத்து ஹீரோ வினுவோட வீட்டுக்கு வராரு. வினுவுக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி சொல்லி வினு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டான், எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசுவான், என்னாச்சுன்னு கேக்குறாரு. வினு ஜெஸிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனால கூட இப்படி பண்ணிருக்கலாம்னு வினுவோட அம்மா சொல்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல, லவ்வுக்காக தற்கொலை பண்ண மாதிரி தெரியல, வினுவை பத்தி நல்லா தெரியும்னு ஹீரோ சொல்றாரு. 3 நாளைக்கு முன்னாடி ஜெஸி போன் பண்ணா, நான் தான் அந்த போனை எடுத்தேன்னு சொல்றாங்க. வினு இறந்த அன்னைக்கு ஜெஸி போன் பண்ணாங்களான்னு கேக்குறாரு. இல்லேன்னு சொல்றாங்க. சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அங்க வினுவோட சமாதியை பாக்குறாரு. பாடி செதஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க, எப்படி அது வினுவோட தான் கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறாரு. இல்ல, அவனோட கையில பச்சை குத்திருப்பான், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம்னு வினுவோட அம்மா சொல்றாங்க. பையன் இறந்து போனா அம்மாவோட சோகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், ஏன் சமாதி கிட்ட விலைக்கேற்றி வைக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. தன்னோட ஜீப்ல இருந்த வினுவோட பர்ஸை எடுத்து ஐடி கார்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. அதுல ஒரு கார்டுல ஹாஸ்பிட்டலோட நம்பரும் லேபோட நம்பரும் இருக்கு. வினுவோட பிளட் குரூப் O நெகட்டிவ்னு இருக்கு. ஹீரோ அதை பாக்குறாரு. அடுத்த சீன்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க இருக்கிற வாட்ச்மேனை கரெக்ட் பண்றாரு. வினுவோட போட்டோவை காமிச்சு இவரை பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. நிறைய தடவை பாத்திருக்கேன்னு அவரும் சொல்றாரு. வினுவோட ஃப்ரெண்ட்ஸ் போட்டோவை காமிச்சு இதுல யாரையாவது பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, யாரையும் பார்க்கலன்னு வாட்ச்மேன் சொல்றாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் வினுவோட பேரை சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேக்குறாரு. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி யாரும் அட்மிட் ஆகலன்னு சொல்றாங்க. மறுபடியும் வாட்ச்மேன் கிட்ட வந்து பக்கத்துல ஏதாவது லேப் இருக்கான்னு கேக்குறாரு. அவரும் ஒரு இடத்த சொல்றாரு. ஹீரோ அங்க வந்து விசாரிக்கிறாரு. ஆனா அவங்க சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொன்னதும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வினுவோட போட்டோவை காமிச்சு இவரை பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார் பாத்திருக்கேன், டெய்லி ஒரு பிளட் சாம்பிளை எடுத்துட்டு வருவாருன்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்க கிட்ட ஃப்ரீயா பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பத்தின தகவல் வேணும்னு சொல்றாரு. அவங்களும் வினு பத்தின ஃபைலை கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து அந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து போலீஸ் ஆபீசர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே வினு இறந்த மாதிரி தெரியல, ஏதோ இடிக்குதுன்னு சொல்றாரு. இல்ல சார், பாடியில பச்சை குத்தி இருந்துச்சு, வீட்டுல சொன்ன எல்லா அடையாளமும் இருந்துச்சு, எதனால அவன் அப்படி பண்ணிருக்கணும்னு கேக்குறாரு. ஏதோ காரணம் இருக்கு,
அவன் தன்னோட பிளட் குரூப் உள்ள ஆளை தேடி இருக்கான். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிளட் சாம்பிளை எடுத்துட்டு வந்து தேடி இருக்கான். கண்டிப்பா இறந்து போன பாடியிலிருந்து தான் அந்த பிளட்டை எடுத்திருப்பான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் மறுபடியும் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்றாரு. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மார்ச்சரியில வேலை பார்க்குற ஒரு ஆள் கிட்ட மிரட்டுற மாதிரி பேசுறாரு. வினுவோட போட்டோவை காமிச்சு, இவனை தெரியுமா, உண்மையை சொல்லு, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொல்றாரு. சார், அவன் நிறைய தடவை வந்து டெட் பாடியை கேட்டான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஹீரோ அவர்கிட்ட ஏதாவது டெட் பாடி மிஸ் ஆயிருக்கான்னு கேட்கிறாரு. சார், எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் தான். ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட ஒரு பாடியை வாங்கிட்டு போறதை நான் பார்த்தேன். அவங்கிட்ட ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டேன். அந்த பையன் கொடுத்த பாதி பணத்தை என்னோட பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டான். நானும் அமைதியா இருந்துட்டேன்னு சொல்றாரு. அடுத்து போலீஸ் ஆபீசர் வினுவோட பேங்க் டீடைல்ஸை ஹீரோ கிட்ட சொல்றாரு. டிசம்பர் 20 - 24 டெய்லி 40,000 ரூபாய் எடுத்திருக்கான். 25ஆம் தேதி 12,500 ரூபாய் எடுத்திருக்காங்க. அடுத்து வினுவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. வினுவோட போட்டோவை காமிச்சு பாத்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. முகம் தெரியல, பாடி ஃபுல்லா செதஞ்சு போயிருந்துச்சு, கையில பச்சை குத்தி இருந்துச்சு. அவங்க வீட்டுல சொன்ன அடையாளம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. நீங்க பொய் சொல்றீங்க, அது வினுவே கிடையாது. ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு பாடியை தான் நீங்க மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பாடியில பச்சை குத்திருக்காங்க. வினுவோட அக்கௌண்ட்ல இருந்து 20 - 24ஆம் தேதிக்குள்ள டெய்லி 40,000 பணம் எடுத்திருக்காங்க. அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட டாக்டர் கடுப்பாயி, அந்த பாடி வினுவோட தான், பச்சை குத்தப்பட்டு 1 வாரம் ஆயிருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், தலையில அடிபட்டு தான் இறந்திருக்கான். இறந்தது நைட்டு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள இருக்கும். இது ஒரு தற்கொலை தான். வேணும்னா வேற டாக்டரை வச்சு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. ஹீரோ யோசிச்சுட்டு வெளியே வர்றாரு. அந்த பாடியை கொடுத்த ஆளை அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. அன்னைக்கு டெட் பாடி வாங்க வினு வந்திருக்கான். கூடவே இன்னொரு ஆளும் வந்திருக்கான். ஆனா கூட வந்தவரோட முகத்தை இவர் சரியா பார்க்கல. பாடியை வாங்கிட்டு போய் மறுபடியும் 3 மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது வினு வரல, கூட வந்த ஆள் மட்டும் வந்திருக்காரு. அவரோட முகத்தை சரியா பார்க்கலன்னு அந்த நைட் ஷிஃப்ட் வாட்ச்மேன் சொல்றாரு. மறுநாள் ஷான் போகும்போது சார்லியோட ஆள் பாக்குறாரு. ஷானை ஃபாலோ பண்றாங்க. அதே நேரத்துல அந்த போலீஸ் ஆபீசரும் ஷானை வழிமறிச்சு ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போறாரு. நீங்க சொல்றதெல்லாம் நம்புறேன், பாதி தான் சொல்லிருக்கீங்க. சார்லி கிட்ட இருந்து தப்பிச்சு போனீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் என்னோட கார் உங்க பைக் மேல மோதிச்சு. இடையில 14 நாள் இருந்துச்சு. இதுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லவே இல்லைன்னு ஹீரோ கேட்கிறாரு. ஷானும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார்லி கிட்ட இருந்து தப்பிச்சு போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணேன். எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. குற்றாலத்தில் இருக்கிற லாட்ஜுக்கும் போனேன். அங்கேயும் யாரும் இல்லை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு தான் மெடிக்கல் ஸ்டோர்ல மாத்திரை வாங்க போனேன். எஸ்டிடி பூத்துல வச்சு வினுவை பார்த்தேன். அங்க ஒரு வண்டி நின்றுகிட்டு இருந்துச்சு. அதுல இருக்கிற ஆள்கிட்ட எதையோ பேசிட்டு என்கிட்ட வந்தான். என்ன பிரச்சனை, என்னாச்சுன்னு கேட்டேன். வண்டியில போகும்போது பேசிக்கலாம்னு சொன்னான். பின்னாடி தான் அந்த வண்டி வந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் உங்க கார் எங்க பைக் மேல மோதிச்சுன்னு நடந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ ஷான் கிட்ட சார்லியோட போட்டோவை காமிச்சு, இவன் தானே சார்லி, இன்னும் 2 நாள் டைம் கொடு, உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஷான் கிளம்பி போறாரு. அந்த போலீஸ் ஆபீசரோட பேர் விக்டர். ஹீரோவும் விக்டரும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு 3 மணிக்கு மறுபடியும் இந்த டெட் பாடியை கொண்டு வந்த ஆளை கண்டுபிடிச்சா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒருவேளை அந்த ஃபால்ஸ்ல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது வினுவா கூட இருக்கலாம். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப பின்னாடியே அந்த வண்டி வந்திருக்கு. அதுல இருந்தவன் தான் வினு கூட இருந்திருக்கான். கண்டிப்பா ஷானா இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு முன்னாடி தான் ஷானும் வினுவும் பைக்ல போனாங்க. சிஸ்டர் சொல்றபடி பார்த்தா அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு தான் எபியும் ஜெஸியும் அனாதை இல்லத்திலிருந்து 10 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. அப்படின்னா எபி போய் 10:30 மணிக்கு பாடியை வாங்கியிருக்க முடியாது. அதே மாதிரி ஜெஸியும் போயிருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா மீதி இருக்கிறது சிறில் மட்டும்தான். அன்னைக்கு ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து பணத்தை எடுத்தது சிறில் தான். பணத்தை ஒளிச்சு வச்சது அவன் தான். அவனை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்றாரு. மறுநாள் விக்டருக்கு டிராவல்ஸ் ஆபீஸ்ல இருந்து போன் வருது. விக்டர் அங்க போறாரு. கள்ள நோட்டை யாரோ கொடுத்துருக்காங்கன்னு அங்க வேலை பார்க்கறவர் சொல்றாரு. விசாரிச்சு பார்க்கும்போது சிறில் தான் அந்த கள்ள நோட்டை கொடுத்துருக்கான்னு தெரிய வருது. சிறில் பஸ் ஏறும்போது விக்டர் அவனை பிடிச்சிடாரு. அடுத்த சீன்ல வினு, ஜெஸி, சிறில், ஷான் எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. ஹீரோ அவங்க முன்னாடி நிக்கிறாரு. எல்லா உண்மையும் மறைக்காம சொல்ல சொல்றாரு. வினு நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார்லி கிட்ட இருந்து தப்பிச்சு குற்றாலத்தில் இருக்கிற லாட்ஜுக்கு போறான். அங்க எபியும் சிறிலும் இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றான். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டாங்க, உன்னை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த பிளானையும் எபி தான் சொல்றான். மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வர பாடியை செக் பண்ணுவோம். 48 மணி நேரத்துக்கு ரத்தம் உறையாது. எந்த பாடி இருக்கிற பிளட் குரூப் உன்னோட ஒத்து போகுதோ அந்த பாடியை எடுத்துக்கலாம். உன் கையில இருக்கிற மாதிரியே அந்த பாடிக்கும் பச்சை குத்திடலாம்னு சொல்றாரு. வினுவோட அம்மா கிட்டையும் ஜெஸி கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பணம் கொடுத்து ஒரு வண்டியை வாடகைக்கு எடுக்கிறாங்க. மார்ச்சரில் இருக்கிற வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு பாடியில் இருக்கிற பிளட் சாம்பிளை எடுத்து ஓ நெகட்டிவ் இருக்கான்னு செக் பண்றாங்க. ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடியை எடுத்துட்டு போய் வினுவோட கையில இருக்கிற மாதிரி பச்சை குத்துறாங்க. இந்த விஷயத்த வினு எபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதுதான் ஷான் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். வினு ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போய் நேரா ஃபால்ஸ்க்கு போறாங்க.
பாடியை அங்கிருந்து தூக்கி போடுறாங்க. நடந்த சம்பவத்தை வினு ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ இதை முழுசா நம்பல. ஏன்னா மறுபடியும் 3 மணிக்கு வந்து டெட் பாடியை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சரி இருக்கட்டும், எபி எங்க? எல்லாம் சேர்ந்துதான் எபியை கொண்டுட்டீங்கன்னு ஹீரோ சொல்றாரு. ஜெசி நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாராவது வர்றாங்களான்னு பாக்குறதுக்காக ஜெசியும் சிறிலும் ஃபால்ஸ்க்கு கீழே நிக்கிறாங்க. எபியும் வினுவும் அந்த டெட் பாடியை தூக்கிட்டு மேலே போறாங்க. எபி அந்த பாடியை தூக்கி போடாம கீழே வச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்திலேருந்தே எபி ஜெசியை லவ் பண்ணியிருப்பான். ஆனா வினுவும் ஜெசியும் லவ் பண்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவப்பட்டு அந்த பணத்தை எபி தான் வினுவோட ப்ரௌசிங் சென்டர்ல வச்சிருப்பான். வினுவை மாட்டி விட எபி தான் போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு. ஆனா இடையில வந்து சிறில் பணத்தை எடுத்துட்டு போனதுனால எபி நினைச்சது நடக்கல. எபி தான் நைட்டு சிறிலோட டீ ஃபேக்டரிக்கு வந்து அந்த பணத்தை எடுத்திருப்பான். சார்லி கிட்ட வினு மாட்டிக்கிறவான்னு நினைச்சுதான் அந்த குற்றால பிளானவே போட்டிருப்பான். ஆனா வினு தப்பிச்சு அங்க வந்துருவான். வினுவை இங்க வச்சு கொலை பண்ண முடிவு பண்றான். இதையெல்லாம் வினு கிட்ட சொல்லிட்டு நீ மட்டும் செத்துட்டா ஜெசி என் கூட வந்துருவான்னு சொல்லிட்டு வினுவை தள்ளிவிட போறான். அந்த நேரத்துல மேல போனவங்க ரொம்ப நேரமா காணலன்னு சொல்லிட்டு சிறிலும் ஜெசியும் அங்க வராங்க. எபி சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்கறாங்க. சிறில் எபியை மன்னிச்சிடலாம்னு சொல்றான். ஆனா ஜெசி வினுவை கொல்லத்தான் இப்படியெல்லாம் பிளான் பண்ண உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பணத்தை அந்த கார்க்குள்ள தான் வச்சிருக்கேன், அதை எடுத்து சார்லி கிட்ட கொடுத்துருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்னு எபி சொல்றாரு. குற்ற உணர்ச்சியில ஃபால்ஸ்ல இருந்து கீழே விழுந்து எபி தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எபிக்கும் வினுவுக்கும் ஒரே பிளட் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் பச்சை குத்திருப்பாங்க. அதனாலதான் வினுன்னு நினைச்சு எபியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் கேட்ட ஹீரோ அந்த பணம் எங்கேன்னு கேட்கிறாரு. அது ஒரு சாதாரண பணம் கிடையாது, கள்ள பணம். கிறிஸ்டோவோட ஆளோட ஒருத்தன் தான் எபி. அவரோட பணத்தை தான் வினுவை பழி வாங்க யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாரு. கிறிஸ்டோவர் வினுவை துரத்தல. அந்த கள்ள பணம் வெளியே வந்தா அந்த கள்ள பணமும் எபியும் மாட்ட மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற கிறிஸ்டோவரும் மாட்டுவான். அதனாலதான் அவன் உங்களை துரத்திருக்கான்னு சொல்றாரு. அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க கிளம்புங்க, உங்களை தேடி யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த பணத்தை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஷான் எதையோ யோசிச்சுட்டு வண்டியை நிறுத்த சொல்றாரு. இப்ப நாம யார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம்னு கேட்கிறாரு. நீ தானே சொன்ன டேவிட் ஆபிரகாம் ஐபிஎஸ் ஆபீசர்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஐடி ப்ரூஃபும் அவர் காட்டலைன்னு ஷான் சொல்றாரு. அங்க சார்லி எல்லா பணமும் கரெக்டா இருக்கான்னு கேட்கிறாரு. பார்த்தா ஹீரோ தான் அங்க இருக்கிறாரு. ஹீரோ வேற யாரும் இல்ல, கிறிஸ்டோபர் தான். தன்னோட கள்ள பணத்தை கண்டுபிடிக்க தான் கிறிஸ்டோபர் டேவிட் ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் சீன்ல கிறிஸ்டோபர் பார்ல இருக்கும்போது ஒரு மெசேஜ் வரும். அது வினுவையும் ஷானையும் பத்தி தான். அதனாலதான் அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அந்த ஆக்சிடென்ட் தற்செயலா தான் நடந்திருக்கும். வினு ஹாஸ்பிட்டலிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் வினுவோட பர்ஸ் கார்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே கிறிஸ்டோபரோட பிளான் தான். இதோட படத்தை முடிக்கிறாங்க.